இடைவெளியை தொடர்ந்து இருந்திருக்கின்றோம். வணக்கம் நேற்றான நிகழ்ச்சியின் இரண்டாவது கலந்துரையாடல் பகுதியோடு நான் கூறியது போல மிக முக்கியமான ஒரு கலந்துரையாடல் பகுதியாக இருக்கப் போகின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த மாதம் வாசிப்பு மாதம் என்றவுடனே இவரை இல்லாத ஒரு கலந்துரையாடல் பகுதி இருக்காது. இவரை நாங்கள் வலிமையாக வாசிப்பு மாதத்தில் இணைத்துக் கொள்வது வழக்கம். அதனூடாக நிறைய விடயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துவதும் வழக்கம். அந்த வகையில் இன்று எங்களோடு இணைந்திருக்கிறார் தேசிய நூலகத்தின் ஆவண அக்கள் உத்தியோகத்தர் மற்றும் பட்டய நூலகருமான எம் சிஹாம் அவர்கள். வணக்கம். நான் சொன்னது போல குறிப்பாக இந்த வாசிப்பு மாதம் என்றால் உங்களை கடக்காமல் நாங்கள் செல்வதாக இல்லை. ஒவ்வொரு வாசிப்பு மாதம் வரும்போதும் அதற்கான ஒரு துணிப்பொருள் இருக்கும், அதற்கான சில முன்னெடுப்புகள் இருக்கும். மறுமலர்ச்சியோடு தொடர்புபட்ட ஒரு துணிப்பொருளை எடுத்திருக்கின்றோம். அதன் முக்கியத்துவம் எதுவாக இருக்கின்றது, அவ்வாறான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றது. உண்மையாகவே நாங்கள் இன்றைய நாட்டின் பொருளாதார நிலைமைகளோடு நாங்கள் மறுமலர்ச்சி என்ற வசனம் என்ற அந்த சொல் உச்சரிக்கப்படுகின்றது. ஆகவே நாங்கள் வாசிப்பு என்பது ஒரு நாட்டின் அபிவிருத்தியோடு சம்பந்தப்பட்ட விடயம். மக்கள் அல்லது பிள்ளைகள் குழந்தைகள் வாசிக்கின்ற போதுதான் அறிவார்ந்த சமூகம் ஒன்றை உருவாக்குவதன் மூலம்தான் நாங்கள் மறுமலர்ச்சியை பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையிலே தேசிய நூலகமானது மறுமலர்ச்சிக்காக வாசிப்போம் என்ற துணிப்பொருளை இந்த வருடம் எடுத்திருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் சொன்னது போல ஒரு வாசிப்பு என்பது பல்துறை சார்ந்ததாக இருக்க வேண்டும். இந்த விடயத்தை மட்டும்தான் வாசிக்கப் போகின்றேன் என்று இருக்கக்கூடாது. எங்களுக்கு கூட நாங்கள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் போது கண்டதையும் வாசி, எதை வேண்டுமானாலும் வாசி, ஆனால் வாசி என்ற ஒரு விடயம் எங்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் இப்போது இருக்கும் வாசிப்பு பழக்கம் எதையும் மட்டுமே மக்கள் தேடி வாசிக்கின்றார்கள் என்று நினைக்கின்றார்கள். குறிப்பாக ஒரு சிலர் ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்தது, பெண்கள் என்றால் இந்த அழகுக்கலை சார்ந்தது அல்லது சினிமா துறை சார்ந்த ஒரு வாசிப்பாக இருக்கும், அது பெண்களுக்கான பகுதி என்று வைத்துக் கொள்வார்கள். ஆண்களுக்கு என்றால் விளையாட்டுப்படியெல்லாம் இருந்தது. இன்றும் அதே நிலைமை இருக்கின்றதா அல்லது வாசிப்பு பழக்கத்தில் மாற்றம் இருக்கின்றதா? உண்மையாக வாசிப்பு என்கின்ற போது நாங்கள் அதனை ஒரு விரிந்த ஒரு நோக்கிலே அணுக வேண்டியிருக்கின்றது. வாசிப்பு என்பதை நாங்கள் வெறுமனே வாசிப்பு என்ற மட்டத்தோடு அதனை தவிர்த்து கொள்ளாமல் அறிவு பெற்றுக்கொள்ளல், அறிவு ஈட்டல் என்பதுதான் வாசிப்புக்கான ஒரு அடிப்படை. ஆகவே வாசிப்பு என்பது அறிவு ஈட்டல் என்பதை அடிப்படையாக வைத்து காணப்படுகின்றது. என்ற அடிப்படையிலே ஒரு மனிதனுக்கு தேவையான சகல அம்சங்களையும் வாசிக்கக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும். அவனது இன்ட்ரெஸ்ட், அவனது தேவை அல்லது அவனது இன்ட்ரெஸ்ட் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பொறுத்து அது வேறுபடலாம். ஆனால் அடிப்படையிலே ஒரு மனிதனை பொறுத்தவரையிலே அவரது துறைக்கு தேவையான விடயங்களை கட்டாயமாக வாசிக்க வேண்டியிருக்கின்றது. அவரது சமய கலாச்சார சமூக பண்பாட்டு விடயங்களோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை அடிப்படையாக வாசிக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. அதே போல நாங்கள் பொது விடயங்களை வாசிக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. இவ்வாறு தங்களுக்குரிய வாசிப்பை வரையறுத்து கொள்ள வேண்டிய நிலைமை காணப்படுகின்றது. இன்றைய காலத்தை பொறுத்தவரையிலே வாசிப்பு என்பதற்கு நாங்கள் முகங்கொடுக்கின்ற ஒரு சவால் தான் நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் அல்லது சோசியல் மீடியா. இதனை பொறுத்த மட்டிலே நாங்கள் நவீன கால பிள்ளைகள் குழந்தைகள் அல்ஃபா ஜெனரேஷன் என்பார்கள். அந்த அல்ஃபா ஜெனரேஷன் குழந்தைகளுக்கு நாங்கள் பாரம்பரிய வாசிப்பு முறைகளை வைத்து அவர்களை வாசிக்க தூண்டுவது என்பது சாத்தியமற்றது. அவர்கள் டிவைஸோடு பழகியிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் வாசிப்பு சாதனத்தை உருவாக்குகின்றவர்கள் அதனை சார்ந்ததாக உருவாக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. உதாரணமாக இன்று அதிகமான செய்திகள், நியூஸ், அடுத்த விடயங்களை வாசிப்பது இந்த ஃபேஸ்புக்கில் தான். ஃபேஸ்புக்கில் நிறைய விடயங்கள் வருகின்றன. ஆகவே நாங்கள் ஃபேஸ்புக்கை தழுவியதாக அறிவியல் சாதனங்களை, அறிவியலை வழங்குகின்ற விடயங்களை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இது ஒரு பிரதான விஷயம். அடுத்ததாக வாசிப்பு என்கின்ற போது நான் கடந்த நிகழ்ச்சிகள் குறிப்பிட்டிருக்கின்றேன். இரண்டு வகையான வாசிப்புகள் காணப்படுகின்றன. ஒன்று பொழுதுபோக்குக்காக வாசித்தல், இரண்டாவதாக கற்றலுக்காக வாசித்தல். இந்த கற்றலுக்காக வாசித்தல் என்கின்ற போது அதாவது அகடமிக் ரீடிங், அதாவது இன்று தொலை கல்வி அல்லது ஆன்லைன் எஜுகேஷன் இலங்கையிலிருந்து மலேசியாவில், யூகே, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் காணப்படுகின்ற
பல்கலைக்கழகங்களிலே கல்வி கற்கின்றார்கள். சில வேளை கொழும்பில் உள்ள பல்கலைக்கழகங்களிலே ஆன்லைன் மூலமாக கற்கின்றார்கள். அவர்களுக்கு வாசிப்பு சாதனம் என்பது இந்த டிவைஸ் மூலமாகத்தான் காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் அதனை தவிர்க்க முடியாது, அதிலிருந்து விலகி இருக்க முடியாது. ஆகவே நாங்கள் அவ்வாறான வாசிப்பின் போது அதனை ஊக்குவித்து அதற்குரிய வசதிகளை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. ஆனால் பொழுதுபோக்குக்காக வாசித்தல் அல்லது மாணவர்களை பொறுத்தவரையில் வாசிப்பு திறனை அதிகரிப்பதற்காக வேண்டிய வாசிப்பு ஆற்றலை, அடுத்ததாக அவர்களுக்கு காணப்படுகின்ற அந்த வாசிப்பு சுவையை பெற்றுக்கொள்வதற்கான ஆற்றலை வாசிப்பதற்காக நாங்கள் நூலகங்களை நோக்கி மாணவர்களை பழக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. பாடசாலை நூலகங்களாக இருக்கலாம், பொது நூலகங்களாக இருக்கலாம், அல்லது உங்கள் ஊர்களிலே காணப்படுகின்ற நூலகங்களாக இருக்கலாம். இந்த நூலகங்களுக்கு அவர்களை எடுத்து சென்று அல்லது உங்கள் வீட்டிலே ஒரு நூலகம் ஒன்றை உருவாக்கி பெரிய அளவில் ஒரு நூலகத்தை பாரிய நூல்கள் உருவாக்க வேண்டும் என்பது தேவையல்ல. வீடுகளிலே நூலகங்களை உருவாக்கி அவர்களை வாசிப்புக்கான பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவை காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் வாசிப்பு இன்று மங்கி இருக்கின்றது என்று நாங்கள் குறை கூறுவதை விட மாணவர்களை வாசிக்கக்கூடிய சாதனங்களை நாங்கள் வழங்க வேண்டும். இதில் இன்னொரு விடயம் காணப்படுகின்றது. இன்றைய மாணவர்கள் இந்த சோஷியல் மீடியாவில் பழகியவர்களுக்கு வாசிக்கின்ற பொறுமை கூட இல்லை. ஆகவே நாங்கள் இங்கே சிந்திக்க வேண்டி காணப்படுகின்றது. நாங்கள் வாசிப்பது என்பது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அறிவை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாலேஜ் பேஸ்ட் சொசைட்டி ஒன்று உருவாக்குவதன் நோக்கம். ஆகவே இன்று ஆடியோ புக்ஸ் என்ற ஒரு விடயம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது ஏற்கனவே ஆடியோ புக்ஸ் என்பது கண் பார்வையற்றவர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக காணப்பட்டது. ஆனால் இன்று நூல்களை, நாவல்களை வாசித்து ஆடியோ புக்ஸாக வழங்குகின்றார்கள். ஆகவே அவ்வாறான ஒரு ஏற்பாடு மூலமாக அறிவை வழங்குவதற்காக வேண்டி நாங்கள் முனைய வேண்டிய காணப்படுகின்றது. அதே போல் நான் இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட வேண்டும். கொமிக், அதாவது டிஜிட்டல் கொமிக் என்ற ஒரு விடயம் காணப்படுகின்றது. அதாவது நாங்கள் சித்திரக்கதைகள் என்று படித்திருக்கிறோம், வாசித்திருக்கின்றோம். டிவைசஸ், ஃபோன்களிலே இந்த டிஜிட்டல் கொமிக்ஸ் ஊடாக அதாவது பாடசாலை விடயங்களை கற்பிக்கலாம். ஒரு கன்செப்டை வழங்குவதற்காக வேண்டி சாதாரணமாக இன்று ஒரு நபர் அல்லது ஒரு மாணவர் குறைந்தது அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணுகின்றார். அந்த காலத்திலே வாசிக்கக்கூடிய ஒரு கன்செப்டை எங்களுக்கு வழங்க முடியுமாக இருந்தால் அவர்களுக்குரிய விருப்பமான ஒரு வாசிப்பாக எங்களுக்கு வழங்கலாம். இது போன்ற நாங்கள் வாசிப்புக்கான ஊடகங்களை காலத்துக்கு ஏற்ற அளவிலே நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை காணப்படுகின்றது. நீங்கள் கூறியது போல் இந்த உணவு வழங்குவதற்கு போது கூட பிள்ளைகளுக்கு விளையாட்டுகளை போட்டுக் கொடுப்பதை விட இவ்வாறான வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்துவது, டிவைஸை இப்போது தவிர்க்கவே முடியாதாகவே அவர்களிடம் கொடுத்து தான் ஆகின்றார்கள். அப்படி கொடுக்கும்போது அது பயனுள்ள விடயமாக கொடுக்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக ஒரு விடயம் இருக்கின்றது, தாய்மொழியினூடான கற்றல் என்ற ஒரு விடயம் எப்போதுமே நமக்கு ஆழமாக அது பதியக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே தமிழ் மொழி மூலமாக இந்த புத்தகங்கள் வெளிவருகின்றதா? சில சமயங்கள் நாங்கள் உயர்தரம் படிக்கும் போது சில புத்தகங்களை எங்களால் தமிழ் மொழியினூடாக பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நாங்கள் அதை ஆங்கில மொழியினூடாக பெற்று அதை நாங்கள் மொழிபெயர்ப்பு செய்து நாங்கள் அதை படிப்பது என்பது சற்று சிரமமான ஒரு விடயமாக இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் என்ன நிலைமையில் இருக்கின்றது? இந்த கற்றல் புத்தகங்களாவது சரியான முறையில் இலங்கையில் வெளிவருகின்றது? இலங்கையின் தமிழ் மொழி மூலமான வெளியீட்டு பரப்பு என்பது ஒரு விசித்திரமான ஒன்றாக காணப்படுகின்றது என்று தான் நான் நினைக்கின்றேன். இலங்கையிலே பிரதானமாக 80% சிங்கள மொழி மூலமானவர்கள். இலங்கையிலே தமிழ் மொழி மூலமான வெளியீட்டு பரப்பு என்பது 20% உட்பட்டதாக காணப்படுகின்றது. ஆகவே இலங்கையை பொறுத்தவரை தமிழ் மொழி மூலமான வெளியீடுகளுக்கான அந்த தன்மை என்பது சற்று வித்தியாசமாக காணப்படுகின்றது. உதாரணமாக நாங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் தமிழ்நாடு என்பது ஒரு
பரந்த சனத்தொகை தமிழர்களை தமிழ் வாசிப்பவர்களை கொண்ட ஒரு பகுதி. அது அங்கே பெரிய ஒரு அளவிலான வெளியீடுகள் காணப்படுகின்றன. இலங்கையை பொறுத்தவரையிலே தமிழ் வெளியீட்டை பொறுத்தவரையிலே ஒரு வகையான ஒரு மந்தமான அல்லது போதாமை காணப்படுகின்றது என்றுதான் நான் உணர்கின்றேன். இலங்கை தேசிய நூலகமானது ஸ்ரீலங்கா நேஷனல் பிப்ளியோகிராஃபி தேசிய நூல் விவரண பட்டியல் என்ற ஒன்றை வெளியிடுகின்றது. அந்த நூல் விவரண பட்டியல் என்பது ஒவ்வொரு மாதமும் இலங்கையிலே மும்மொழிகளிலும் வெளியிடப்படுகின்ற நூல்களுக்கான ஒரு பட்டியல். அந்த பட்டியலிலே சிங்கள மொழி மூலமான நூல்களையும் தமிழ் மொழி மூலமான நூல்களையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது, அதாவது விகிதாசார அடிப்பில் பார்க்கின்ற மிகவும் குறைவான ஒரு வித்தியாசமான ஒரு விடயத்தை காணுகின்றோம். ஆகவே இலங்கை தமிழ் மொழி மூலமான நூல் வெளியீடு என்பது எண்ணிக்கை அளவில் குறைந்ததாக காணப்படுகின்றது. தமிழ் மொழி மூலமானவர்கள் குறைவாக காணப்படுகின்றார்கள் என்பதற்காக வேண்டி நூல்கள் குறைவாக வர வேண்டும் என்ற எந்த தேவையும் இல்லை. ஆனால் தமிழ் மொழி மூலமாக அதிகமான நூல்கள் வெளியிடப்படவில்லை என்றொரு விடயம் காணப்படுகின்றது. அதே போல் இலங்கை வெளியீட்டு துறையை பொறுத்தவரையில் தமிழ் வெளியீட்டு துறையில் காணப்படுவது ஒரு குறிப்பிட்ட துறையை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த வெளியீட்டு நூல்கள் வெளியிடப்படுகின்றன. அதாவது சமயம், கலாச்சாரம், இதோடு தொடர்பான முஸ்லீம்கள் இஸ்லாம் சம்பந்தமான நூல்கள் வெளியிட்டார்கள். இந்துக்கள் இந்து சமயம் தொடர்பான நூல்களை வெளியிட்டார்கள். இது ஒரு புறம் இருக்க, இலக்கிய துறையிலே நூல்கள் வருவதை நாங்கள் காண்கின்றோம். அது தவிர பாடசாலை, அதாவது டெக்ஸ்ட் புக், இவை வருவதை நாங்கள் காண்கின்றோம். இது தவிர பொதுவாக இது தவிர உள்ள விடயங்களை வெளிவருவதை நாங்கள் காண்பதில்லை. உதாரணமாக நாங்கள் இலக்கியத்தை கூட எடுத்துக்கொண்டால் சயின்டிஃபிக் நவல்ஸ் என்பது நான் கடந்த காலங்களிலே கடந்த விஞ்ஞான புனைகதை என்று இரண்டைத்தான் நான் கண்டிருக்கின்றேன் தேசிய நூலம் என்ற வகையில். ஆகவே அதே போல் இலக்கியத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் வெளிநாட்டு இலக்கியங்கள் தமிழ் மொழி மூலமாக வெளியிடப்படுகின்றதா? சிங்கள மொழி மூலமாக நீங்கள் பார்க்கின்ற போது ரஷ்யா, சீனா, ஜப்பான் பல நாடுகளின் இலக்கியங்கள் இலங்கையிலே மொழிபெயர்க்கப்படுகின்றன. தமிழ் மொழி மூலமான அவ்வாறு இலக்கியங்கள் மிகவும் விரல் வெட்டு எண்ணக்கூடியவாகவே தான் காணப்படுகின்றன. அதே போல் இலங்கையில் சிறுவர் நூல்களை பொறுத்தவரையில் சிறுவர்களுக்கு வாசிப்புக்கு தேவையான நூல்கள் மிகவும் அற்பமாகவே வெளியிடப்படுவதை பார்க்கின்றோம். குறிப்பாக சிங்கள மொழி மூலமான நூல்களை நீங்கள் பார்க்கின்ற போது, ஒப்பிட்டு பார்க்கின்ற போது புரிந்து கொள்ளலாம். அதாவது நாங்கள் பொதுவாக வாசிப்பு என்பதை சிறுவர்கள் என்கின்ற போது நாங்கள் பாடசாலை அல்லது ப்ரீ ஸ்கூல் லெவலிலிருந்து நாங்கள் எடுத்தால் கூட 25 வயது வரையான பிள்ளைகளை நாங்கள் சிறுவர்கள் என்று குறிப்பிடுவோம். எல்லா வயது தரப்பினருக்கும் தேவையான நூல்கள் வெளியிடப்படுகின்றனவா என்று பார்த்தால் அவ்வாறான ஒரு ட்ரெண்டை காண முடியாது காணப்படுகின்றது. குறைந்தது இலங்கையில் சிங்கள மொழி மூலமாக வெளியிடப்படுகின்ற நூல்களையாவது தமிழ் மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அதனை குழந்தைகளுக்கு வழங்கக்கூடிய முனைப்புகள் கூட காணப்படுவதில்லை. அவ்வாறான ஒரு போதாமை காணப்படுவதை நான் உணர்கின்றேன். உங்களுக்கு தெரியும், கடந்த வாரம் முடிவடைந்த சர்வதேச நூல் கண்காட்சியை நீங்கள் பார்க்கின்ற போது கூட உங்களுக்கு தெரியும், மிகவும் அங்கே காணப்படுகின்ற தமிழ் நூல்களாக இருக்கலாம், அங்கே வருகின்ற வாசகர்களாக இருக்கலாம், ஒப்பீட்டளவில் மிகவும் குறைவாகத்தான் காணப்படுகின்றன. இது ஒரு குறிகாட்டி நன்றாக தெரிகின்றது. ஆகவே இலங்கையை பொறுத்தவரையிலே வெளியீட்டாளர்களாக இருக்கலாம், நூலாசிரியர்களாக இருக்கலாம், துறை சார்ந்தவர்கள், ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் அவர்களது துறைகள் தொடர்பாக எழுதலாம். நான் நேற்று கூட ஒரு ப்ரீ ஸ்கூல் டீச்சர், எனது மகனுக்கு கற்பித்த ஒரு ஆசிரியை, அவர் சொந்தமாக 30 பாடல்களை ஏற்றிருக்கின்றார். நான் சொன்னேன், நீங்கள் உங்கள் பாடல்களை நூல்களை வெளியிடுங்கள், அது ஒரு சமூகத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு பங்களிப்பு.
இது போன்ற அந்தந்த துறை, விஞ்ஞான துறையாக இருக்கலாம், விவசாயத்து, அந்த துறை சார்ந்தவர்கள் அவர்களின் அறிவை பங்களிப்பாக சமூகத்துக்கு கட்டாயமாக வழங்க வேண்டும். அது நிகழ்கால சமூகத்துக்கும் எதிர்கால சமூகத்துக்கும் கட்டாயமாக அவர்களுடைய பங்களிப்பு அமைவது அல்லது பங்களிப்பு செய்வது என்பது காணப்படும். அது நூல்களாக, சஞ்சிகைகளாக, ஆய்வுகளாக வெளிவர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். குறிப்பாக இப்போது இந்த மாதிரியான வெளியீடுகள் வராமல் இருப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் தாக்கம் செலுத்தும். குறிப்பாக மக்களின் ஒரு போக்குமே அதற்கு ஒரு காரணமாக இருக்கும். நாங்கள் சொன்னது போல புத்தக கண்காட்சிகளில் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயம், எவ்வாறான புத்தகங்களை நாங்கள் அங்கு நாடி செல்கின்றோம் என்றால் பாட புத்தகங்களை அல்லது அபியாச கோப்பிகளை வாங்குவதற்காக விலை குறைவாக வாங்கி வரலாம் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த தமிழ் பேசக்கூடிய மக்கள் அங்கு போவதை பார்க்கின்றோம். அப்படி போகும்போது கேள்வி குறையும் போது இயல்பாகவே அங்கு ஒரு வியாபார நோக்கில் வருபவர் அவரால் அதை சமாளித்துக் கொள்ள முடியாமல் அங்கிருந்து விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இந்த எழுத்தாளர்களும் இவ்வாறான விடயங்களை, இவ்வாறான படைப்புகளை வெளிக்கொண்டு வராமல் இருப்பதற்கு வேறு ஏதாவது காரணங்கள் தாக்கம் செலுத்துகின்றன? உண்மையாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இலங்கையின் நூல் வெளியீட்டுக்கான மார்க்கெட், சந்தை என்பது மிகவும் குறுகியதும், நூல் ஆசிரியர்கள் உண்மையாகவே நிறைய நூல் ஆசிரியர்கள் அவர்களுடைய படைப்புகளை வைத்து கொண்டிருக்கின்றார்கள். நான் இந்த துறையிலே சம்பந்தப்பட்டவர்கள் என்ற வகையில் நிறைய பேரினோடு கதைக்கின்றார்கள். பிரச்சனை நூல் ஒன்றை வெளியிட்டால் அதனை விற்பனை செய்வது, விநியோகம் செய்வது என்று இலங்கை பொறுத்தவரை ஒரு பெரிய பிரச்சனையாக காணப்படுகின்றது. உதாரணமாக தமிழ் மொழி மூலமாக தற்போது 100, 200, 250, 500 நூல்களைத்தான் மேக்சிமம் கூடுதலாக வெளியிடுகின்றார்கள். ஆனால் சிங்கள மொழியை பொறுத்தவரையில் 1000, சில நூல்களை பொறுத்தவரையிலே 10,000 நூல்களும் வெளியிடப்படுகின்றன. அதற்கான மார்க்கெட் காணப்படுகின்றது. இலங்கையை பொறுத்தவரை அந்த மார்க்கெட் காணப்படவில்லை அல்லது அந்த மார்க்கெட் உருவாக்கப்படவில்லை என்று அதாவது வெளியீட்டாளர்களால் அல்லது நூல் விற்பனை கூடங்களால் அந்த ஒரு மார்க்கெட் உருவாக்கப்படவில்லை. இலங்கையிலே நீங்கள் பாருங்கள், இண்டஸ்ட்ரியல் பப்ளிஷர்ஸ் அல்லது இண்டஸ்ட்ரியல் புக் செல்லர்ஸ் என்பது மிகவும் சிங்கள மொழியோடு குறைவாக காணப்படுகின்றார்கள். அதாவது புக் இண்டஸ்ட்ரி என்பது இலங்கையிலே உருவாகவில்லை அல்லது மிகவும் போதாமை காணப்படுகின்றன நான் நினைக்கின்றேன். அது ஒரு விடயம். அது தவிர கடந்த காலங்களில் ஏற்பட்ட இந்த பொருளாதார மந்த நிலையும் ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது. நூல்களின் அதாவது கடதாசி போன்றவற்றின் விலை அதிகரிப்பு தாக்கம் செலுத்தியிருக்கின்றது. அந்த விலை அதிகரிப்பின் காரணமாக சாதாரணமாக ஒரு கவிதை நூல் ஆரம்ப காலங்களிலே 100 ரூபா என்ற ஒரு விலையை 120, 150 ரூபாவில் விற்கப்பட்ட ஒரு நூல் இன்று 500 ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய நிலை காணப்படுகின்றது. ஆகவே மக்கள் அவர்களுடைய பொருளாதார நிலைமைகளோடு ஏனைய தேவைகளோடு பார்க்கின்ற போது இதற்கான அதாவது சந்தர்ப்பம் குறைவு என்று நினைக்கின்றேன். இது இன்னொரு காரணம். அடுத்ததாக நான் தேசிய நூலகத்தில் கடமை புரிகின்ற போது சிங்கள சமூகத்தோடு உருவாடுகின்றவன் என்ற வகையிலே இலங்கை தமிழ் சமூகங்களில் இந்த வாசிப்பு கலாச்சாரம் என்பது உருவாகி இருப்பதிலே ஒரு 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 போதாமை மந்த நிலை காணப்படுகின்ற நினைக்கின்றேன். ஏனென்றால் நூலக பழக்கம், நூல்களிலான உறவு, படைப்பாக்கம் இவ்வாறான விடயங்களிலே இந்த தமிழ் மொழி மூலமான ஒரு வகையான போதாமை காணப்படுகின்றது என்ற என்னுடைய ஒரு அவதானம். அவ்வாறு இருக்கின்ற போதுதான் தேவை, டிமாண்ட் வருகின்ற போதுதான் சப்ளை வர வேண்டும். ஆகவே அந்த கலாச்சாரம் உருவாகி போதாமை காணப்படுகின்றது. தேசிய நூலகம் தேசிய வாசிப்பு மாதம் என்ற ஒன்றை உருவாக்கியது அந்த வாசிப்பு கலாச்சாரத்தை ஏற்படுத்தது. 2004ஆம் ஆண்டு அதனை உருவாக்கியிருக்கின்றார்கள். அதிலிருந்து கடந்த காலங்களிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. உண்மையாகவே சமூகத்திலே ஒரு மாற்றம் தென்படுகின்றது. ஆனால் சிங்கள சமூகத்திலே ஏற்பட்ட அந்த மாற்றத்தின் அளவு தமிழ் சமூகத்திலே ஏற்படும். அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு தவிர்ந்த வெளிப்பிரதேசங்களிலே மிகவும் ஒரு குறைவாக காணப்படுகின்ற அல்லது பற்றாக்குறை இவ்வாறான ஒரு தளம்பல் நிலையும் காணப்படுகின்றதை நான் நினைக்கின்றேன்.
புலமை சொத்து சட்டம் என்ற ஒரு சட்டம் இருக்கின்றது. அந்த சட்டத்தை தமிழ் பேசக்கூடியவர்கள் பயன்படுத்திக் கொள்கின்றார்களா? குறிப்பாக இந்த ஒரு புத்தகத்தை வாங்கி ஃபோட்டோ காப்பி அடித்து கூட பயன்படுத்தக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பார்கள். அப்போது ஒரு ஒரு படைப்பாளிக்கு அதனூடான பயனை பெற முடியாமல் கூட போகும். இந்த சட்டத்தை புரிந்து வைத்திருக்கின்றார்கள், அதை சரியாக பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். உண்மையாகவே இந்த புலமை சொத்து சட்டத்தோடு தொடர்பான இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட்டு நான் இதற்கு வருகின்றேன். இலங்கையிலே காணப்படுகின்றது அச்சீட்டாளர் வெளியீட்டாளர் சட்டம் என்ற ஒரு சட்டம். அந்த சட்டத்தின் அடிப்படையிலே இலங்கையிலே வெளியிடப்படுகின்ற நூல்களின் 5 பிரதிகள் அரசாங்கத்துக்கு வழங்கப்பட வேண்டும். அந்த 5 பிரதிகளும் 5 இடங்களிலே பாதுகாக்கப்படும். அதில் ஒன்று தான் தேசிய நூலகம். ஆகவே நிறைய எழுத்தாளர்கள் அல்லது வெளியீட்டாளர்கள் இது தொடர்பாக அறிந்து வைப்பதில்லை என்று நினைத்து அதை விட இலங்கையில் ஒரு அச்சகம் தேசிய சுவடிக்கூடத்து இலக்கணத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும். அவ்வாறு பதிவு செய்யப்படுகின்ற அச்சகத்துக்கு இந்த சட்டம் தொடர்பாக சொல்லி நீங்கள் 5 பிரதியை தர வேண்டும் என்று சொல்கின்றார்கள். ஆனால் அவர்கள் வழங்குவதில்லை. ஒரு புறம் அறியாமை காணப்படுகின்றது, இன்னொரு புறம் அதில் அவங்க அதனை கணக்கில் எடுப்பதில்லை என்ற விடயம் காணப்படுகின்றது. அதே போன்ற ஒரு விடயம்தான் இந்த புலமை சொத்து சட்டம். உண்மையாக புலமை சொத்து சட்டம் என்பது ஒவ்வொரு மனிதனிலும் அவனுடைய சிந்தனையிலே வரக்கூடிய அந்த அறிவுக்கு புலமைக்கான ஒரு சட்ட ஏற்பாடு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த சட்ட ஏற்பாட்டின் அடிப்படையிலே அவர்களின் நூல்கள் அதிலே ஒரு விடயம்தான் காப்பிரைட். அந்த காப்பிரைட் என்பது அவர்களுடைய நூல்களுக்கான ஒரு உரிமை. இந்த விடயம் தொடர்பாகவும் உண்மையாகவே நூலாசிரியர்களிடத்திலே ஒரு வகையான தெளிவு போவதாது என்று தான் நினைக்கின்றேன். அது தவிர நூல் வெளியிடுகின்ற போது ஒரு வெளியீட்டாளருக்கும் நூலாசிரியருக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறான ஒப்பந்தம் என்பது அது பொதுவாக இன்று சிங்கள மொழி மூலமாகவும் அவ்வாறான ஒப்பந்தங்கள் நிகழ்வதில்லை என்று தான் நான் நினைக்கின்றேன். அவ்வாறான விடயம் காணப்படுகின்றது. ஆகவே இப்போ உண்மையாக இந்த புலமை சொத்து சட்டத்துக்கு கீழால் நான் இந்த நிகழ்ச்சி என்பது இந்த என்னோட புலமை, இது என்னுடைய நாலேஜ். அப்போ இந்த நிகழ்ச்சிக்குரிய புலமை சொத்து என்பது யாருக்குரியது? ஒரு பாடலை எடுத்துக்கொண்டால் பாடலை தொடர்பான 3 தரப்பு காணப்படுகின்றது. பாடலை எழுதுகின்றவர், பாடலை பாடுகின்றவர், பாடலுக்கு இசையமைத்தவர். ஆகவே இது இங்கே புலமை சொத்து இங்கே காணப்படுகின்றது. இவ்வாறான விடயங்கள் தொடர்பான அறிவு காணப்பட வேண்டும். ஒரு நூலை வெளியிடுகின்ற போது அதன் ஃபர்ஸ்ட் எடிஷன் முதலாவதான பதிப்பு ஒரு வெளியீட்டாளரோடு மேற்கொண்டால் அந்த வெளியீட்டாளருக்கும் அவருக்கும் தொடர்பு அதோடு முடிவடைகின்றது. 2வது பதிப்பை அவருக்கு நினைத்த அளவில் செய்து கொள்ளலாம் ஒப்பந்தத்தின் அடிப்படையில். ஆகவே வெளியீட்டுகள் செய்கின்ற போது ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டால் இவ்வாறான விடயங்கள் எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். ஆகவே இது தொடர்பான அறிவு இருந்தால்தான் இதனை மேற்கொள்ளலாம். இதிலே சில சிக்கல்கள் காணப்படுகின்ற. உதாரணமாக வெளியீடு என்பது வெளியீட்டாளரால் நிதி பங்களிப்பு செய்யப்படுகின்றது. ஆகவே அவருடைய நிதி பங்களிப்புக்கான ரிட்டர்ன் என்பது மிகவும் கஷ்டமான நிலைமை தான் இலங்கையிலே காணப்படுகின்றது. என்றாலும் கூட இது தொடர்பான விழிப்புணர்வு தேவை என்பதுதான் எனது கணிப்பீடு. மிக முக்கியமான ஒரு விடயம். அதே போல் இந்த செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் என்பது மிக அதிகரித்திருக்கின்றது. ஏதோ ஒரு தலைப்பினூடாக பேசும்போது 2 தரம் படிக்கும் ஒரு மாணவி எங்களுக்கு அழைப்பை மேற்கொண்டு நான் புத்தகம் வெளியிட்டிருக்கின்றேன் என்று சொன்னார். புத்தகம் வெளியிட்டிருக்கின்றீர்களா, எவ்வாறான கதைகளை எழுதியிருக்கின்றீர்கள் என்று கேட்கும்போது கதை புத்தகம் என்று சொன்னார். செயற்கை நுண்ணறிவிடம் கேட்கும்போது அவை கதைகளை தருகின்றது. அதை இன்னொரு அப்பிடம் கொடுக்கும்போது அது டிரான்ஸ்லேட் செய்து தமிழில் வருகின்றது. அதை நான் புத்தகமாக வெளியிட்டிருக்கின்றேன் என்று சொன்னார். இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இதன் தாக்கத்தை நீங்கள் எவ்வாறு? உண்மையாகவே நான் என்னை பொறுத்த மட்டில் நான் நூலகத்துறையில் காணப்படுகின்றவன் என்ற வகையிலே எங்களது துறை
செய்யக்கூடிய சில வேலைகளுக்காகவும் செயற்கை நுண்ணறிவை நாங்கள் யூஸ் பண்ணுகின்றோம், பாவிக்கின்றோம். செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு வகையான அறிவு பிரவாகம். அந்த பிரவாகத்தை நாங்கள் வடிகட்டி எடுக்க வேண்டும் நிலைமை காணப்படுகின்றது. உண்மையாக செயற்கை நுண்ணறிவு என்பது அதாவது நாங்கள் வலைத்தளத்தை எடுத்துக்கொண்டால் வலைத்தளத்திலே காணப்படுகின்ற ஒரு விடயம் தொடர்பான சகல விடயங்களையும் தேடி கொடுக்கின்ற வேலையை அது செய்கின்றது. ஆனால் பெற்றுக்கொள்ளக்கூடிய சகல விடயங்களும் சரியானவையா அல்லது எனக்கு பொருத்தமானவையா என்பதை தேடி கண்டுகொள்கின்ற அறிவு எனக்கு இருந்தால்தான் அதனை சரியாக நாங்கள் பயன்படுத்தலாம்னு நான் நினைக்கின்றேன். ஆகவே நீங்கள் சொல்கின்ற இந்த விடயம் ஏற்கனவே சொன்ன அந்த காப்பிரைட்டோடு சம்பந்தப்பட்ட விடயம். ஆகவே நீங்கள் சொல்கின்ற போது அந்த குழந்தை அல்லது அந்த சிறுவர் அதனை அதிலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கின்ற போது நாங்கள் இந்த காப்பிரைட்டிலே 2 வகையாக பார்ப்போம். ஒன்று அதுக்கான எக்கனாமிக் வேல்யூ, அதாவது பொருளாதார பகுதி, அடுத்தது தார்மீக பகுதி. இவ்வாறான நிலைமைகளில் தார்மீக பகுதி என்பது வயலேட் ஆகின்றது. ஆகவே நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்காக இருக்கலாம், அடுத்தவர்களுக்காக இருக்கலாம், நாங்கள் அது தொடர்பான அறிவை அல்லது அது தொடர்பான நாங்கள் ஆன்மீக ரீதியான தார்மீக ரீதியான விடயங்கள் தொடர்பாக அவர்கள் அறிவுறுத்த வேண்டிய தேவை காணப்படுகின்றது. நான் நினைக்கின்றேன் ஒரு நூலாக்கம் என்பது அல்லது அறிவாக்கம் என்பது இவ்வாறான ஒரு விடயத்திலிருந்து வருவது பிழை அல்லது தவறானது. அவை நாங்கள் குழந்தைகள் பொறுத்தவரையிலே நாங்கள் உதாரணமாக கதை கூறுதல் என்ற ஒன்றை நாங்கள் எடுத்துக்கொண்டால் நாங்கள் ஆரம்ப காலங்களிலிருந்து கதை கூறுகின்ற ஒரு பழக்கம் காணப்படுகின்றது. நூலகங்களிலே, பாடசாலைகளிலே, ப்ரீ ஸ்கூல்ஸ் போட்டிலே கதை கூறுகின்றார். இந்த கதை கூறல் என்பது ஒருவர் கூற பிள்ளைகள் கேட்பது என்பதை விட அந்த பிள்ளைகள் ஆக்கத்திறனை அந்த கதையூடாக அந்த பிள்ளைக்கு ஒரு ஆக்கத்திறன் உருவாக வேண்டும் என்பதுதான் கற்பனைத்தினை வளர என்பதுதான் அதன். ஆகவே அதனை நாங்கள் கருத்தில் கொண்டு அதனை நாங்கள் பயன்படுத்த வேண்டிய தேவை காணப்படுகின்றது. நிச்சயமாக இந்த வாசிப்பு என்பது ஒரு மனிதனை கற்பனை திறனாக இருக்கட்டும் அடுத்த கட்டத்திற்கு அவன் நகர்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. ஆகவே அதை சரியான முறையில் பயன்படுத்தும் போது நிறைய விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இன்றளவில் இந்த வாசிப்பு தொடர்பாக நிறைய விடயங்கள், நிறைய தேவைகள், எவ்வாறான விடயங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு கடத்த வேண்டும் என்பது தொடர்பாக மிக தெளிவான விளக்கத்தை எங்களுக்கு தந்திருந்தார் தேசிய நூலகத்தின் நூலக ஆவண ஆக்கல் உத்தியோகத்தர் மற்றும் பட்டய நூலகருமான MSN சிஹாம் அவர்கள். நன்றி. மீண்டும் ஒரு முறை எங்களோடு இணைந்து எமது மக்களுக்கு மிக சிறப்பான ஒரு தெளிவூட்டலை வழங்கியமைக்கு நன்றி சார். நிச்சயமாக இந்த கலந்துரையாடல் பகுதி ஏதோ ஒரு வகையில் உங்கள் மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும். நமது குழந்தைகளுக்கு காரண விடயத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதே போல் ஒரு படைப்பாளியாக இருந்தால் உங்கள் படைப்புகளை வெளிக்கொண்டு வரும்போது வாரண விடயங்களை கவனிக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு விடயத்தை எண்ணத்தை உங்களுக்கு தோற்றுவித்திருக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு இன்றைய இந்த கலந்துரையாடல் பகுதியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். அதே போல் நிகழ்ச்சியையும் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். வழமை போலவே புதன்கிழமை நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும் கலை அறிவு சார்ந்ததாக இருக்கும். அந்த வகையில் உங்களுக்கு வழங்கியிருந்தோம் என்ற அந்த திருப்தியோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் தனஞ்சயன் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறும் நான் ரோஷன் காயத்ரி. நன்றி, வணக்கம்.